இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினூடாக நம்மோடு பேசுகின்றார். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு மிகவும் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள நம்மை அழைத்திருக்கிறது. இந்த காலை பொழுதுல ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையை நாங்கள் எங்களோட உள்ளத்துக்குள்ள எடுத்து அதை சிந்தித்து தியானித்து அதன்படி வாழ்வாக்க நாங்கள் இன்றைக்கு ஒரு முயற்சி எடுப்போம். கடந்த ராத்திரி முழுவதுமாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் காத்து கண்மணி போல மோடியிருந்து உண்மை வழி நடத்தி இந்த புதிய நாளை நம்மை ஒவ்வொருவரையும் காண செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குறைவாக விதைப்பவன் குறைவாக அறுப்பான், அதிகமாக விதைப்பவனோ அதிகமாக அறுப்பான் என்று. இது ஒரு விவசாயத்தை பற்றி அல்ல, நாங்கள் வாழ்க்கையை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம், எண்ணுகிறோம் என்பதில்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது தான் நாளை நமக்கு திருப்பி வரும். நாங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மை என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு கைமாறாக ஆண்டவர் கிடைக்கும்படியாக செய்வார். நாங்கள் அன்பு கொடுத்தா அன்பு திரும்பி வரும். நாங்கள் உதவி செய்தா ஒரு நாள் யாராவது நாங்கள் கஷ்டத்திலேயோ உபத்திரவத்திலேயோ இருந்தால் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் அனுப்பி வைப்பார். நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசினா எங்களுக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும். அது பலரண்ட இதயத்துக்கு ஆறுதலாகவும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் நல்லதை செய்ய தயங்குகிறோம். எங்களுடைய மனசு அப்படி இருக்குதா, இல்லட்டா எங்களை சுற்றி இருக்கிற சூழல் எங்களை நல்லது செய்ய விடாம தடுக்குதா என்பது எங்களுக்கு தெரியாது. சில பேர் நாங்கள் நல்லது செய்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நம்பிக்கையற்ற நிலையோடு இருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, நல்லதை விதைத்தால் அதன் பலன் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு வந்து சேரும் என்று. எனவே இன்று முதல் சிறிய நல்ல செயல்களையென நாங்கள் செய்வோம். இந்த தவ காலத்தில் நாங்கள் சுபம் தபம் பொருத்தல் இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலம்தான் கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு ஒரு ஏற்ற காலம், மனமாற்றத்தின் காலம், ஆண்டவரோட ஐக்கியமாகிற காலம். ஆண்டவர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறது அன்பை விதைக்கணும், நல்லது செய்யணும். இந்த மாதிரியான செயல்களில் நாங்கள் ஈடுபடக்கூடிய முக்கியமான காலம்தான் இந்த புனித காலம். நாங்கள் இதில் இன்றைக்கு ஒரு முயற்சி எடுப்போம். ஒருவரை ஊக்கப்படுத்தும் ஒரு வார்த்தையை நாங்கள் பேசலாம். யாராவது உதவியில் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யலாம். பணம் கொடுத்து தான் உதவி செய்யணும் என்ற அவசியம் இல்லை. எங்களுடைய உடலால் கூட, எங்களுடைய உடல் உழைப்பால் கூட மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். ஆறுதல் தேடி அலைகிறவங்களுக்கு நாங்கள் ஒரு 2 வார்த்தை ஆறுதல் கொடுக்கலாம். சந்தோஷம் இருக்கிற இடங்கள்ல தான் ஆண்டவர் நிலையாயிருப்பார். யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நாங்கள் அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து நட்பு உறவோடு வாழ நாங்கள் இன்றைய நாளில் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம். நாங்கள் விதைக்கும் நல்ல விதைகள் ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக முளைக்கும். இதைத்தான் இன்று நம் வாழ்க்கைக்கான சிந்தனையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை ஏற்று தியானித்து அதன்படி நடக்க ஆண்டவர்கிட்ட துணை வேண்டி ஜெபம் செய்வோம். அதுபோல இந்த உலக நாடுகள், இந்த மத்திய கிழக்கு அந்த நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் குழப்பம் சீக்கிரமாக முடிவுக்கு வரணுமென்றும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிப்போம். அங்கிருக்கிற மக்கள் நிம்மதியை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட பலர் இன்றைக்கு அந்த இடத்துல அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து இன்றைக்கு கண்கலங்கி நிற்கிறாங்க.
அவங்களுக்காக நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் குடும்பத்தோடு வச்சிருக்கிறாருன்றா அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற இரக்கம், அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அன்பு தான் காரணம். அதே போல நாங்கள் யார் யாரெல்லாம் இந்த போர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் அன்றாடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாள்கிட்ட அவங்களுக்காக வேண்டுவோம். கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த நாடுகள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நாட்டு தலைவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.